தனி தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு தனித்துவமான தீர்மானம். பாஜக அரசு முன்வைக்கின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கண்ணாடி அல்லது தந்தை பெரியாருடைய கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் அதற்குள்ள இருக்கின்ற சதி நமக்கு புலப்படும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவது ஒன்று, வெளியில் பேசுவது வேறு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வடித்த இந்த தனி தீர்மானம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். இது தனி தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு தனித்துவமான தீர்மானம். தனித்துவமான தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு மகத்துவமான தீர்மானம். மகத்துவமான தீர்மானம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் உரிமைகளை, தென்னிந்தியாவுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய தீர்மானம். இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம், பாராட்டுகின்றோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொன்னார்கள். தந்தை பெரியார் அவர்கள் சொல்லும் பொழுது, வடக்கில் இருப்பவர்கள் மட்டும்தான் குடிமக்களா, தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் மூன்றாம் தர குடிமக்களா என்று தந்தை பெரியார் அவர்கள் கேட்டார்கள். இதற்கு ஒருபடி மேலே போய் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசும் பொழுது, வடக்குக்கும் தெற்குக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. வடக்கை விட தெற்கில் இருப்பவர்கள் முற்போக்கானவர்கள், நாகரிகமானவர்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். நான் அந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய மாணவனாக, அவர் வழிவந்தவனாக இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் சில செய்திகளோடு நான் சொல்ல முனைகிறேன். அதற்கு பேரவைத் தலைவர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக ஒன்றிய அரசு, பாஜக அரசு முன்வைக்கின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லது அதை கொண்டு வருகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கண்ணாடி அல்லது தந்தை பெரியாருடைய கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் அதற்குள்ள இருக்கின்ற சதி நமக்கு புலப்படும். வெளியில் பார்த்தால் அது சாதாரணமாக தெரியும். அதற்கு மேலே போய் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், இவர்கள் பேசுவதெல்லாம் சன்னியாசி போல பேசுவார்கள், ஆனால் செயல்படுவதெல்லாம் கசாப் கடைக்காரர்கள் போல் செயல்படுவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சனாதனவாதிகள் குறித்து பேசும்பொழுது சொல்கிறார். அப்படித்தான் இந்த தீர்மானத்தை அல்லது இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 16 அன்று கொண்டு வருவதற்கு முன்பு மகளிர் மசோதாவோடு சேர்த்து கொண்டு வந்து அதை எப்படியெல்லாம் அதை சதி செய்ய முடியும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இது குறித்து அமலப்படுத்தி இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள், இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவது ஒன்று, வெளியில் பேசுவது வேறு. நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கான அந்த தொகுதிகள் எப்போதும் பாதிக்கப்படாது என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள். ஆனால் இப்படியான ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சி செய்யவில்லை என்று வேறு பக்கமும் சொல்கிறார்கள். 2 நாடகங்களை நடத்துகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகின்ற விதத்தில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதற்கான ஒரு வழிமொழியைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.